தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழக அரசு மாநகராட்சி அலுவலகத்தில் உதவியாளருக்கான வேலைவாய்ப்புக்கு அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் முழுமையான தகவலை உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 8th படிச்சிருந்தாலும் சரி, 12th டிப்ளமோ டிகிரி படிச்சிருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறக்கு எலிஜிபிள், தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வேலைவாய்ப்பை பொறுத்தளவுக்கும் எந்த ஒரு தேர்வோ அல்லது தேர்வுக்கான கட்டணமும் கிடையாது. நோ எக்ஸாம் நோ ஃபீஸ் தான். முழுக்க ஆட்களை நேர்காணல் இன்டர்வியூ மூலிமா மட்டும்தான் தேர்ந்தெடுப்பாங்க. இன்டர்வியூவில் ஷார்ட்லிஸ்ட் ஆகிட்டிங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அது முடிஞ்சோன்னா உங்களுக்கான வேலைவாய்ப்பை வழங்கிடுவாங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேக்ஸிமம் 40,000 வரைக்கும் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி 23 ஆகஸ்ட் 2024 சாயந்தரம் 5 மணி வரைக்கும் தான் அக்செப்ட் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் ஃபார்மை. 5 மணிக்கு மேலே வர எந்த அப்ளிகேஷன் ஃபார்மையும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுமோ அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு தகுதி விருப்பம் இருக்க யார் இருந்தாலும் சரி, நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கலான்னு போன்ற முழு தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம டிஎன் கவர்மெண்ட் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எங்களுக்கு அடுத்த வீடியோ போட ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது. இன்னும் ஜாயின் பண்ணாதவங்க கட்டாயம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்கள் மாவட்டங்களில் வர வேலைவாய்ப்பு மற்றும் இல்லாமல் மத்திய அரசு வேலை, மாநில அரசு வேலை, தபால் துறை, காவல்துறை, ரயில்வே துறை போன்ற அனைத்து துறைகளும் வரும் வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் ஜாயின் பண்ணட்டும், அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதே வீடியோ டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட்டில் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க்கும் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். உள்ளே போங்க, கிளியராக படிங்க, அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். என்றைக்குமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்க்காம அப்ளை பண்ணாதீங்க. வாங்க உள்ளே போய் முழுமையான தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மகளே, பார்த்தீங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கோம். உள்ளே போனீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே இந்த டாப்பில் உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மறக்காமல் ஒட்டிக்கோங்க. இந்த இடத்துல மறக்காமல் நீங்கள் என்ன போஸ்டிங்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த போஸ்டிங் நேம் என்ன அப்படிங்கிறத மேலே கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். மஸ்ட் பி ஃபில்டுன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபில் பண்ணாமல் அனுப்பிச்சிட்டிங்கன்னா சிம்பிளாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் நீங்கள் என்ன போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கம்பல்சரி மேலே மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் எடுத்தோடனே அப்ளிகண்ட் நேம், யார் அப்ளை பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் அவங்களுடைய தகப்பனார் பெயர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், ஃபாதர் நேம். 3வது டேட் ஆஃப் பர்த், அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுவும் அவங்க கொடுத்துருக்க ஃபார்மேட்டில், சேம் ஃபார்மேட்டில் டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். 3வது எஜுகேஷனல் சர்டிஃபிகேட், நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ அதுக்கான சர்டிஃபிகேட் வேணும், அதை வச்சு தான் நீங்கள் அனுப்பணும். அது என்ன அப்படிங்கிறது இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. 5வது கம்யூனிட்டி, நீங்கள் எந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க, அதாவது ஓசியா, அன்ரிசர்வா, ஜென்ரல் கேட்டகரியா, இல்லை பிசியா, பிசிஎம், டிசி, அதே மாதிரி எம்பிசி கேட்டகரி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேட்டகரி, நீங்கள் எந்த கேட்டகரியோ அது என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், நீங்கள் இப்போது இருக்க தற்போதைய முகவரி, டோர் நம்பர்லேருந்து பின்கோடு வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸும் கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரெசென்ட் அட்ரஸை தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா நாளைக்கு கம்யூனிகேஷன் மேபி தபால் மூலிமா நீங்கள் ஷார்ட்லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸுக்கு தபால் மூலிமா இன்ஃபார்ம் பண்ணலாம், இல்லை ஃபோன் நம்பர் மூலிமா இன்ஃபார்ம் பண்ணலாம். தபால் மூலிமா அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இப்போ இருக்க அட்ரஸை நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் கரெக்டாக உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் கார்டு நம்பர், உங்கள் ஆதார் அட்டையை வச்சு அதில் உங்களுடைய நம்பர் என்ன அப்படிங்கிறத கிளியராக மென்ஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபோன் நம்பர் இருக்குது அப்படின்னா 2 நம்பர் இருக்குன்னா 2 நம்பரையும் மறக்காமல் மென்ஷன் பண்ணிக்கோங்க. ப்ரைமரி நம்பர், ஆல்டர்னேட்டிவ் நம்பர்னு 2 நம்பரையும் கொடுத்துக்கோங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ், ஏதாவது முன் அனுபவம் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸை மென்ஷன் பண்ணுங்கள். எங்கே வேலை செய்கிறீங்க, எப்போ இருந்து எப்போ வரைக்கும் வேலை செய்கிறீங்க, எத்தனை வருஷம், எத்தனை மாதம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ 2-3 கம்பெனியில், இப்போ எக்ஸாம்பிள் 4-5 கம்பெனியில் நான் வேலை செஞ்சுருக்கேன், எனக்கு இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது அப்படின்னா தனியாக ஒரு ஷீட்டில் சீரியல் நம்பர் போட்டுக்கோங்க. அந்த ஆர்கனைசேஷனில் நேம் எழுதிக்கோங்க. அங்கே உங்களுடைய டெசிக்னேஷன் என்ன, அதே மாதிரி எப்போருந்து எப்போ ஜாயின் பண்ணிங்க, அங்கேருந்து ஏன் ரிமார்க்ஸ்னு போட்டு அங்கேருந்து ஏன் ரிலீவ் ஆனீங்க அப்படின்னு ஒரு ஷீட்டில் போட்டு மென்ஷன் பண்ணி அதையும் கூட அட்டாச் பண்ணி அனுப்பிச்சிக்கோங்க. ஏன்னா இதில் ரொம்ப சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி வச்சுக்கொண்டு நீங்கள் அனுப்பலாம். இந்த இடத்துல மறக்காமல் உங்களுடைய பிளேஸ் மற்றும் டேட், உங்கள் ஊர் பேர் என்ன, அதே மாதிரி என்றைக்கு அனுப்புகிறீங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல அப்ளிகண்ட்டோட சிக்னேச்சர் மறக்காமல் உங்களோட சிக்னேச்சரை போட்டு தான் அனுப்பணும்.
சிக்னேச்சரை போடல அப்படின்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிவிட்டு போயிடுவாங்க. சரிங்களா? இது எல்லாமே ரொம்ப எசென்ஷியல். மறக்காமல் இது எல்லாத்தையுமே மறக்காமல் என்ட்ரு பண்ணிக்கோங்க. சரி, வாங்க நோட்டிஃபிகேஷனை பற்றின தகவல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். மக்களை பார்த்திங்கன்னா இதுதான் இந்த வேலைவாய்ப்புக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? மேலே டாப்லேயே உங்களுக்கு என்றைக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 23/8/2024, அதாவது ஆகஸ்ட் 23ஆம் தான் இதுக்கான லாஸ்ட் டேட். அதுக்கான லாஸ்ட் டேட்டுக்கான டைமும் பார்த்திங்கன்னா 5 PM அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. 5 மணிக்கு வர அப்ளிகேஷன் ஃபார்மை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. சரி, ஃபஸ்ட் எடுத்தோன்னே என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் டாக்டர் சித்தாக்கான வேலைவாய்ப்பு. குவாலிஃபிகேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் BSMS படிச்சிருக்கணும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மெடிக்கல் கவுன்சிலர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான மாத சம்பளம் அப்படிங்கிறது 40,000 ரூபா உங்களுக்கான சம்பளம் வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. இரண்டாவது பார்த்தீங்கன்னா டிஸ்பென்சருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்பு பொறுத்தளவுக்கும் நீங்கள் டிப்ளமோ ஃபார்மசி இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் படிச்சிருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா மந்த்லி 15,000 இருந்தாலும் சரி, இல்லை 750 ரூபா பெர் டே கணக்கு, இப்படி எப்படி வேணாலும் வச்சு உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா தெரபிக் அசிஸ்டண்ட்டுக்கான வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பை பொறுத்தளவுக்கும் நீங்கள் டிப்ளமோ படிச்சிருக்கணும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நர்சிங் தெரபிஸ்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்கலாம். இதுவும் சர்டிஃபிகேட் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஒன்லின்னு தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மந்த்லி சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15,000 ரூபாய் உங்களுக்கான மாத சம்பளம் வழங்குறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்கருக்கான வேலை வாய்ப்பு. 8வது பாஸ் பண்ணியிருந்தால் போதும். இந்த வேலை வாய்ப்புக்கு ஷுட் ரீட் அண்ட் ரைட் இன் தமிழ். உங்களுக்கு தமிழில் எழுதவும் படிக்கவும் கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும். பர் டேக்கு உங்களுக்கு 300 rupees உங்களுக்கான சேலரி வழங்குறதா அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜருக்கான வேலைவாய்ப்பு. இந்த வேலைவாய்ப்புக்கும் நீங்கள் BSMS படிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். மந்த்லி 40,000 உங்களுக்கு பர் மந்த் சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டேட்டா அசிஸ்டண்ட்டுக்கான வேலைவாய்ப்புக்கு ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கிராஜுவேஷன், அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், IT, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், இல்லை BE BTech படித்தவங்க, CSITயில் படிச்சிருக்கீங்க, இல்லை BCA BBA BSc படிச்சிருக்கவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வேறு டிகிரியில் படிச்சுட்டு 1 year டிப்ளமோ கோர்ஸோ இல்லை சர்டிஃபிகேட் 1 year டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் கோர்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸில் படிச்சிருக்கீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். மந்த்லி 15,000 உங்களுக்கான சேலரி கொடுக்குறதா அறிவிச்சிருக்காங்க. சரி, ஆல்ரெடி அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்துட்டோம். அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட நீங்கள் என்னென்னலாம் வச்சு அனுப்பணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா 10th அல்லது 12th மார்க் ஷீட். 8வது பாஸ் பண்ணியிருக்கவங்க நீங்கள் உங்களுடைய TC வைங்க, அதில் 8th மென்ஷன் பண்ணியிருக்கோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட் இருக்கவங்க டிகிரி சர்டிஃபிகேட் வச்சுக்கோங்க. முன்னனுபவம் இருக்கவங்க முன்னனுபவம் சார்ந்து வைங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கம்பல்சரி எல்லாருமே வைக்கணும். நீங்கள் இப்போ இருக்கிறதுக்கான அட்ரஸ் ப்ரூஃப் வைக்கணும். அதுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வச்சாலும் சரி, ஓட்டர் ID வச்சாலும் சரி, ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, இந்த 4ல் ஏதாவது ஒன்று வைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரியாரிட்டி சர்டிஃபிகேட் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு இருந்தால் வைங்க. உடல் ஊனமுற்றோர், திருநங்கைகள், அதே மாதிரி ஆதரவற்ற விதவைகள், முன்னாள் இராணுவத்தினர், கணவரால் கைவிடப்பட்டோர், இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கவர்மெண்ட்டில் கொடுத்த ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி அதை வச்சு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் அனுப்ப வேண்டிய அட்ரஸ் பார்த்திங்கன்னா இங்கே தான் கொடுத்துருக்காங்க தெளிவாக. தி எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸர், டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி, டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் ஆஃபீஸ், தர்மபுரி 636705. இந்த அட்ரஸுக்கு நேரிலையோ தபால் மூலியமாவோ கொரியரிலோ எப்படி வேணாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள். தகுதி விருப்பம் இருக்க யாராக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே. இதுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸோ ஏதாவது டவுட் இருக்குன்னா மறக்காமல் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னங்கிறத கிளாரிஃபை பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாகுனா கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். உங்களை நாளைக்கு நான் வேறு சூப்பரான வீடியோ மூலியமாக சந்திக்கிறேன். மிக்க நன்றி.